ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ஜானகி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீரோவை திறந்து பார்த்துருக்கக்கூடிய மருமகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி அவங்களுடைய பீரோக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்களை பொக்கிஷமாக பாதுகாத்திருந்தாங்க, இதை கண்டு ஏன் மருமகள் அதிர்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி அவங்களுக்கு சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்க அப்படின்னா திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க காலமாகியிருந்தாங்க ஜானகி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவங்களுடைய பீரோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மருமகள் திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி என்ன வச்சுருக்காங்க பீரோக்குள்ளே, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க பீரோவை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு பீரோ மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கிறது. அந்த பீரோக்குள்ளே என்ன தான் இருக்குது, அதை யாரையும் பார்க்க விட மாட்டாங்களா, யாரையும் தொட விட மாட்டாங்களாம். அதை அவங்க திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த பீரோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கின அவார்ட்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்கள் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய மகனுடைய புகைப்படங்கள், கணவரோட புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவரோடையும் தன்னுடைய மகனுடையும் வாழ்ந்த நினைவுகள் பற்றிய புகைப்படங்கள், எங்கெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை பற்றிய செய்திகளை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டைரியாக எழுதி வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்க டைரியில் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை ஓப்பனாகவே எழுதியிருந்தாங்களாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய மகனினுடைய இறப்புக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோகமாக இருந்து தன்னுடைய மகனை பிரிச்சுட்ட கடவுளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் எழுதியிருந்தாங்க. கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியான குறிப்புகள் இருந்திருக்கு. இயற்கையோடு உரையாடக்கூடிய மாதிரியான குறிப்புகள் அவங்க எழுதி வைத்திருந்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்களை அவங்க டைரியில் எழுதி வைத்திருக்காங்க. இதை பார்த்த அவங்களுடைய மருமகள் ரொம்பவே கண்கலங்கி கதறி அழுதிருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளை மீதும் வாழ்க்கையின் மீதும் பார்த்திங்கன்னா ஒரு பற்றும் ஒரு அன்பும் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிகழ்ச்சியில் கதறி அழுதிருக்காங்க. இது புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பொக்கிஷங்களை நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் எதையும் வீணாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டைரி ஆகட்டும், புகைப்படங்கள் ஆகட்டும், அவங்க வாங்கியிருந்த அவார்ட்ஸ் ஆகட்டும், அவங்க பார்த்திங்கன்னா டைரியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எழுதியிருக்காங்களாம். அதாவது அவங்க ஆரம்பத்தில் இருந்து பாடிய பாடல்கள், எந்த ஆண்டில் எந்த படத்திற்காக நாம் என்ன பாடலை பாடியிருக்கோம், எந்த பாடலுக்காக எந்த வருடம் தனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கூட அவங்க ரொம்பவே நுணுக்கமாக எழுதி வைத்திருக்காங்களாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அழியாத நினைவுகளாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜானகி அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய பாடல் நமக்கு இருக்க பெற்றாலும் இந்த மாதிரியான புகைப்படங்கள், அவங்க கையால் எழுதியிருக்கக்கூடிய இந்த நுட்பமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு பொக்கிஷமாகவே தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மருமகளும் பார்த்திங்கன்னா அது ஒரு பொக்கிஷமாகவே பார்த்திங்கன்னா நான் பாதுகாத்து வைத்திருப்பேன், காலத்திற்கும் இது நிலைத்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வெளி வட்டாரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பரவாயில்ல, இந்த காலத்துலேயும் மாமியாருடைய அத்தையினுடைய அந்த பாசத்திற்கு இணங்க அவங்களுடைய பொக்கிஷத்தை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க மக்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பல விதங்களில் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜானகி அம்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இசை குயிலுடைய இன்னிசை குரலில் எல்லாரையுமே காந்தம் போல் இழுத்து
கட்டி போடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் தென்னிந்திய திரை உலகத்தில் தன்னுடைய காந்த குரலால் பல சதாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்தவங்க எஸ் ஜானகி அம்மா அப்படின்னே சொல்லலாம். அவங்க தன்னுடைய 88வது வயதில் மூத்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக காலமாகியிருந்தாங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய நிலையில் மீண்டும் ஏற்பட்ட பாதிப்பாடு ஜானகி உயிர் பிரிந்ததாக அவருடைய பேத்தி இந்த துயர செய்தியை முறைப்படி உறுதிப்படுத்தியிருக்காங்க. பல்வேறு இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான தேனினும் இனிய பாடல்களை பாடி பல தலைமுறை ரசிகர்களை இதயங்களில் நீங்கா இடம் பிடித்திருந்த இவரினுடைய மறைவு செய்தி ஒட்டுமொத்த இசை உலகையும் பார்த்தீங்கன்னா நிலைகுலைய செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 1938வது ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த ஜானகி 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பாடகியாக தன்னுடைய 19வது வயதில் பாடத் தொடங்கி திரையுலகில் அறிமுகமானாங்க. தன்னுடைய அசாத்தியமான பாடும் திறமையால் குழந்தை குரல் முதல் வயதான பெண் குரல் வரைக்கும் மாறுபட்டு பாடக்கூடிய தனித்துவமான ஆளுமையாலும் 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் சுமார் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இந்திய திரையிசை உலகில் அவர் தனக்கென ஒரு அழியாத ஒரு இடத்தை பிடித்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 16 வயது நிலையே படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே செந்தூர பூவே, தேவர் மகன் படத்தில் வரக்கூடிய இஞ்சி இடுப்பழகா பாடல்கள் மற்றும் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் தலா ஒரு பாடல் என்று 4 முறை தேசிய விருதுகளை பெற்று சாதனை படைத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைமாமணி விருது மற்றும் பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளையும் வென்ற இவங்க பெரும்பாலான இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், வி குமார், சங்கர் கணேஷ், இளையராஜா இசையில் பல அமரத்துவமான பாடல்களை பாடியிருக்கிறதுடன் ஏஆர் ரகுமான், தேவா, வித்யாசாகர், யுவான் சங்கர் ராஜா, ஹாரிஷ் ஜெயராஜ் உள்ளிட்டோருடனும் தடையின்றி பணியாற்றியிருக்காங்க. பாடகி எஸ் ஜானகியின் ஒரே மகன் முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி மாதத்தில் காலமான நிலையில் தற்போது ஜானகியினுடைய மறைவு செய்தியை கேட்டு திரை உலகினரும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களும் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டுருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திரைத்துறையில் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்கான ஜாம்பவான்களினுடைய மறைவு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்திய திரைத்துறையிலையும் அது நீங்காத ஒரு துயர சம்பவமாகவே ஒரு சோகத்தையே ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் காலமாக்கியிருந்தாங்க. அவர் இறந்த 17வது நாட்கள் அவருடைய சிஷியனான நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்கள் இயற்கை எழுதினார். இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இசைக்குயிலின் ஜாம்பவானாக திகழக்கூடிய எஸ் ஜானகி அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த இழப்பு நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே மாறியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம்.